விரிவாக்கம் செய்யணும், வேறு வழி இல்லை. இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படியான சில நடவடிக்கைகள் எடுத்துதான் ஆக வேணும். ஏனென்றால் நாட்டின் வளர்ச்சி என்பது மிகமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது அரசாங்கம் தரப்பில் சொல்லப்படுகின்ற ஒரு விளக்கமாக இருக்கிறது பத்மநாபன். ஆனா ஆமா, இன்னைக்கு நீங்க இன்னைக்கு கூட குறிப்பிட்ட வந்து மாதிரி அமைச்சர் தங்கம் தென்னரசு அதைத்தான் சொல்லியிருக்காரு. விளைநிலங்கள் 3 அமைச்சர்கள் முதலமைச்சர் 2022ஆம் ஆண்டு அறிவிப்புக்கு அப்புறம் தாமு அன்பரசன், ஏவா வேலு, டிஆர்பி ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்து தங்கம் தென்னரசு மன்னிக்கும் டிஆர்பி ராஜாவில் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் அங்க போய் பார்த்தாங்க. ஆய்வுலாம் மேற்கொண்டு 3.5%, அதாவது அந்த தற்போதைய விலை மதிப்பீட்டிலிருந்து 3.5% அதிகமாகவே அரசாங்கம் தரும் அப்படின்லாம் அறிவிப்புலாம் வெளியிட்டாங்க. இதெல்லாம் காம்பன்சேஷன்லாம் இருக்கட்டும். ஆனா விளைநிலங்களை பாழடித்து விட்டு நீங்க 2015 வெள்ளம், சென்னை வெள்ளம்கான மிக முக்கியமான காரணங்கள்லாம் நம்ம அலசி ஆராயும் போது இப்படியான ஆக்கிரமிப்புகளால் ஏற்பட்டதுதான் முதன்மையான காரணமாக முன்வைக்கப்பட்டது.